ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியன் இருக்கும் இல்லையா? அதே ஒயிட் கலர்ல இருக்கிற ஆனியன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இத பார்த்தோனே ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட். 15 வருஷமா நான் பிங்க் கலர்ல இருக்கும்ல, நம்ம நார்மலா செய்வோம்ல ஊர்ல எல்லாம். அதே ஆனியன்ல தான் நான் இவ்வளோ வருஷமா சமைச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி 15 வருஷத்துல. ஓகே. இத பார்த்தோனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எங்கேயாவது உண்டு ஆனா விக்கும் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதான் இப்படி இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஊறுகாய் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு இவ்வளோதான் தேவைப்படாது. நான் ஒரு 3 மட்டும் எடுத்து இது 3 மட்டும் போதும். இதில நம்ம வந்து ஆனியன் ஊறுகாய் இருக்கு இல்லையா? அது பண்ணலான்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பிங்க் கலர்ல கூட நான் செஞ்சதில்ல. ஓகே. இதில செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட ஷேர் பண்றேன். செய்யும்போதும் ஷேர் பண்றேன். யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து பிங்க் கலரை விட இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இன்னும் பெனிஃபிட்டான சக்தி எல்லாம் இருக்குது. ஓகே. லேடீஸ்க்கு தகுந்த போல நல்ல எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இதில் சக்தி இருக்குது. ஸோ நம்ம இதில் செஞ்சு பார்க்கலாம். மித்ததை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாம்பார் ஏதாவது பொரியல் அது மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இது மாதிரி ஒயிட் கலர் ஆனியனில் சமைச்சிருக்கீங்களான்றதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சமைச்சா எப்படி இருக்கோ தெரியாது எனக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. புசு புசுன்னு சூப்பராக ஒயிட் கலரில் டீலேருந்து பார்க்கறதுக்கு இந்த என்ன சொல்கிறது, இது ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. மலைக்கெல்லாம் பூக்கும்ல காளான், அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஓகே. நான் இப்போ வந்து ஊறுகாய் செய்யும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றது தெரில. அது மாதிரி செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லது. ஓகே. இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட். அப்படியே வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃப்ளவர் பூத்துருக்கு. இங்கே பாருங்க. இது வச்சு ஒரே எறும்பு தான். ஸோ இது மட்டும் எப்படியே பூத்துருக்கு பாருங்க குட்டியா. அதனால இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக எறும்பு மருந்து, காக்ரோச்சு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் எறும்பு வராமல் இருக்குன்றதுக்காக. அழகாக இருக்குது. ஆனால் இந்த எறும்பு வந்து இந்த செடியை வளரவே விட மாட்டேங்குது. அதனால எறும்பு மருந்து போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்க சுத்தமாக காஞ்சிடுச்சுன்றனால கொஞ்சம் நல்லா வெயில் வரும் இங்கெல்லாம். அதனால் 2 டைமாக நான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க, இந்த ஆனியன் எவ்வளோ அழகாக இருக்குது. க்ரீன் கலரில், அது ஒயிட் கலரில் எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.